கைஸ், மான்செஸ்டர் யுனைடெட் ஒரு 18 வயசு பையனுக்கு $12 மில்லியன் காஸ்ட்டாக பெய்ட் பண்ணுறாங்க. இது யாருக்குன்னா ரொனால்டோவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் ஃபேமஸான ஃபுட்பாலர். இந்த வயசில் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து ஒரு 70 வயசு தாத்தா பணக்காரராக ஆகிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி இப்போ தாண்டா பணக்காரராக ஆகியிருக்காரு, இப்போ ஆகி என்னத்தான் அவரால் அனுபவிக்க முடியும்? அந்த பணம்லாம் அவரோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் ரெஸ்ட்டு ஃபுட்டுக்குமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க. இன்னொரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து நம்ம கூட படித்த பிரேம் இருக்கால, அவன் பணக்காரனாக ஆகிட்டான்னு சொன்னால் நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்டோட என்னடா சொல்கிறேன், அதுக்குள்ளே அவன் எப்படிடா பணக்காரனாக ஆனால் நம்மளும் அதை தெரிஞ்சுக்கிட்டா இந்த வயசுல லக்ஸரி கார், ஹவுஸ், வெக்கேஷன்னு நம்ம லைஃப்பை நம்ம பிடிச்ச மாதிரி வாழலான்னு சொல்லுவீங்க. நம்ம பணக்காரராக ஆகிற ஆசையை விட ரொம்ப சீக்கிரமாக பணக்காரராக ஆக தான் ஆசைப்படுறோம். அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராம், ரவின்னு 2 பேரும் ஐஸ்கிரீம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ராம் வந்து ஒரு நார்மலான ஸ்ட்ரீட்டை சூஸ் பண்ணி அங்கே கடையை வைக்கிறான். ஆனால் ரவி வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி ஸ்கூல் பக்கத்தில் கடையை வைக்கிறான். ராம் ஃபுல் டைமும் அந்த ஐஸ்கிரீம் கடையில் தான் ஒர்க் பண்ணுவான். ஆனால் ரவி வந்து ஸ்கூல் எப்போ ஓப்பன் ஆகுதோ, எப்போ முடியுதோ அப்போ மட்டும்தான், அந்த டைமிங் மட்டும்தான் ஐஸ்கிரீம் கடையை ஓப்பன் பண்ணுவான். என்னதான் ராம் வந்து ஃபுல் டைம் அந்த கடையில் ஒர்க் பண்ணாலும் அந்த ஸ்ட்ரீட்டு பக்கமாக வர கொஞ்சம் பேர் தான் அவன் கடையில் ஐஸ்கிரீமை வாங்குவாங்க. ஆனால் ரவி வந்து அந்த ஸ்கூல் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்ச நேரம் தான் கடையை ஓப்பன் பண்ணுவான். ஆனால் ஸ்கூல் பசங்களுக்கு தான் ரொம்ப ஐஸ்கிரீம் பிடிக்கும்ல, அதனால நிறைய பசங்க வந்து ஐஸ்கிரீமை வாங்குறதுனால இவனுக்கு நிறைய இன்கமும் வரும். ரவி மற்ற நேரத்தில் அவனோட சைடு இன்கம்காகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ராமுக்கு போக போக நஷ்டம் ஏற்பட்டதுனால அந்த கடையை க்ளோஸ் பண்ணிடுறான். ஆனால் ரவிக்கு இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் கிடைச்சதுனால ஒரு நல்ல ஃபினான்ஷியல் பொசிஷனுக்கு வரான். ரவியும் ஒரே பிஸ்னஸை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் ஒருத்தவங்களுக்கு லாஸ், ஒருத்தவங்களுக்கு ப்ராஃபிட். நம்ம எந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாலுமே அதுக்கான கரெக்ட் லொக்கேஷனை நம்ம சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் புக்கோட ஆத்தர் வால்ட் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ரிச் ஆகிறதுக்கு டேலண்ட், ஸ்கில் மட்டும் போதாதான், நம்ம ஒரு சென்டைன் வேலை ஆட் பண்ணுறப்ப தான் நம்ம சீக்கிரமாக பணக்காரர் ஆக முடியுமா. அந்த சென்டைன் வேலை நீங்கள் ஆட் பண்ணணும்னா உங்களோட மைண்ட், பாடி, சவுலுன்னு இந்த 3 விஷயத்தையும் சர்டிஃபிகேஷனாக வச்சுக்க தெரியணும். அப்போ தான் உங்களாலையும் சீக்கிரமாக பணக்காரராக ஆக முடியும். நம்பர் 1, மைண்டு. நம்ம ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த செய்யலான்னு திங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த விஷயத்த பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி ஷாப்பிங் போகலான்னு நீங்கள் திங்க் பண்ணியிருந்தா தான் இன்றைக்கி ஷாப்பிங்க்கு கிளம்புவீங்க. நம்ம திங்கிங்கை அனதர் வேல ரொம்ப சிம்பிளாக ஃபார்ம் ஆஃப் க்ரியேஷன் சொல்லலாம். ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்த இந்த திங்கிங் மூலமாக நம்மளால் உருவாக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு கிளியர் விஷுவல் வேணும். உங்கள் மைண்டில் ஒரு மென்டல் இமேஜாக உங்களுக்கு என்ன வேணும்னு எப்போ க்ரியேட் பண்ண முடியுதோ அப்போ தான் உங்களால் அந்த விஷயத்தையே அடைய முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டராக ஆகணும்னு ஆசைனா அப்போது ஸ்டாக் மார்க்கெட்டான ரிலேட்டடான புக்ஸை படிக்கிறது, ஸ்கில்லை கற்றுக்கிறது, ஒரு நல்ல இன்வெஸ்டர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிகிட்டே வரதுனால உங்களால் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நல்ல இன்வெஸ்டராக வர முடியும். கனவே கண்டுட்டு இருக்காமல் உங்களோட டைமை, தாட்ஸை, ஆக்ஷன் ஃபுல்லாக எப்படி பணக்காரராக ஆகுறதுன்னு அந்த விஷயத்தில் இருந்து டெய்லி ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களால் பணக்காரராக ஆக முடியும். உங்கள் திங்கிங் பவரை இன்க்ரீஸ் பண்ண யோகா, எக்ஸசைஸ், புக்கை படிக்கிறது, ப்ராப்ளத்தை நிறைய சால்வ் பண்ணுறதுன்னு உங்கள் மைண்டை நீங்கள் ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களோட திங்கிங் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 2, பாடி. உங்கள் பாடியை சர்டிஃபிகேஷனாக வச்சுக்க ஒரு நல்ல வீடு, நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்க நல்ல ட்ரெஸ், அது இல்லாமல் ஹெல்த்தியான ஃபுட், ரெஸ்ட், ஸ்லீப்புன்னு இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருந்தாலே போதும் உங்கள் பாடி ஹெல்த்தியாக சர்டிஃபிகேஷனாக இருக்கும். நம்பர் 3, சவுல். நம்ம சவுலை சர்டிஃபிகேஷனாக வச்சுக்கணுன்னா உங்களை நம்பி இருக்கிற உங்கள் பேரண்ட்ஸ், பார்ட்னர்னு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்கிறதுனால அவங்க ஹாப்பியாக ஆகிறத பார்த்துட்டு நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க.
இந்த யூனிவர்ஸ் கிட்டேருந்து நிறைய நல்ல விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதை நினச்சி டெய்லி தேங்க்ஸ் சொல்லுங்கள். இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும். நம்ம சீக்கிரமாக பணக்காரராக ஆகணும்னா ரைட் பிஸ்னஸ், அதுக்கான ரைட் லொக்கேஷன்னு நம்ம சென்டைன் வேலை திங்க் ஆட் பண்ணாலே போதும், நம்மளாலையும் சீக்கிரமாக பணக்காரராக ஆக முடியும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.